ஷேய் எப்பா சூரியன் போடுதான்ப்பா. எப்பா பஞ்சாயத்து போர்டு எரிச்சாச்சு. கொட்டு மேலே அடிக்கிறவன் ஜாதியாக விடுறவன் சிட்டி கிராமத்தில் சாதியை பூரா விடுவான். காலையில் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா சாதியை விடுவான். அதுவும் சிக்கல் வரும். வானரப்படம் உள்ளே வந்தோடனே என்னடா சாதியை போட்டு வாசிக்கான். ஒவ்வொரு நேரமும் 1 மணி நேரமாக இருக்கிற சிட்டி கிராமத்தில் அங்கே உள்ளே இருக்கிற கிராமம் சிட்டியில் தர்மக்கத்தான்னு உட்காந்துருப்பான். அந்த ஊருக்கு தர்மக்கத்தான்னு அவனை தூக்கி நடு ரோட்டில் வச்சுட்டு பிதுக்கி விட்டுருவாங்க. பிதுக்குன்னு அதுதான் வரும். வானரப்படம் உள்ளே வரையில் அதுதான் வரும். 8 7 படிச்சுக்கிட்டு இருக்கான் அண்ணன் லிங்கத்தில் உட்காந்து. இங்கே 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா இத்தனை ஜாதி. இது 4 பக்கமும் ஒதுக்கிப்பா. 25 கிலோமீட்டருக்குள்ளே 4 பக்கமும் ஒதுக்கி ஏத்தாப்புலே ஒதுக்கி. அவன் கோவப்படுதான். ஆனால் ஒரு தட்டுனானா ஒழுங்காக போவான். தட்டுவான், தட்டாமல் இருக்க மாட்டான், தட்டுவான். சாதியை பின்னாடி முன்னாடி தெற்கு வடக்கு எப்படி இதெல்லாம் என்னடா முட்டா குதிமா கம்முன்னு போங்கடா காமுட்டா குதியா. சுடுகாட்டு எரிப்பு எரிச்சாச்சு. பஞ்சாயத்து போர்டு உள்ள ஊரா தலைவர் தர்மக்கத்தான் உள்ள ஊரா மாட்டி உட்காந்துருக்கா. கம்முன்னு போ பூரா பூமி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை உங்களுக்கு உயிர் வாழறதுக்கு என்னடா ஆண்டவன் பகவான் கொடுத்து என்னடா கொடுத்துருக்காரு கடவுள். அறிவியட்ட முட்டாப்பேல பூரா அந்த பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ள கணக்கு ஆதார கார்டு எடுத்தாச்சுன்னா எல்லாம் 2ஆம் நம்பருக்கு பதிஞ்சு கொடுக்கான். ஆதார கார்டை கொடு, ரேஷன் கார்டை கொண்டா, லோன் போடுறதுக்கு பூமி அழி, 2ஆம் நம்பர் 2 வீலர் போடுதோம், 4 வீலர் போடுதோம், விமானம் போடுதோம், பஸ்ஸு போடுதோம், எல்லாமே அந்த லோனுக்கு உள்ள கணக்கை கான்ட்ராக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரான். இதுக்கெல்லாம் கொண்ட நரம்பு அந்த நேரம் அத்துப்பிடுவான். முக்கால் சாத்தியா என்னதுப்பா கோயிலா? இப்போ நம்ம கோயில் கிடையாது, இது நீதிமன்றம், இராணுவ நீதிமன்றம். அது அவர் 5 வருஷமாக அவன் மாற்றி அப்படியே கரெக்டாக கொண்டு வரான். நீதிமன்றம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான் உங்கள் அண்ணன். இது நீதிமன்றம், இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு. அப்போ உலக நாட்டில் இருக்கிற இராணுவ நீதிமன்றத்துக்கு எப்படி கணக்கு கொடுப்பான்? இதுதான் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்ஸு. கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்ஸு என்ன அர்த்தம்னா, இப்போ தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்குற இராணுவத்தில் அத்தனை கணக்கு உள்ளே இருக்குது. கண்ணை மறைச்சி கண்ணை கட்டி மந்திரி டெல்லியில் உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து ஆட்டுதான். செத்தவனுக்கு சுற்றி வாரான். இப்போ அவனை என்ன செய்யணுங்கிற வழியை பார்க்கார் கடவுள். பார்க்கான் மோடி பேலையும் பார்க்கான். நிதியமைச்சர் குடியரசுத் ஜனாதிபதி பூரா முண்டை பேலா உட்கார வச்சுருக்கான். பூமியை பாழாக்க வந்த கண்டார் வலிமை பூ மாதிரி இருக்கிற பூமியை அசிங்கத்தனம் பண்ணி அகம்பாதம் பண்ணி பூமியை அழித்து வச்சுருக்கான். மானிட பேர் 2 கையை காலை வச்சு பூ மாதிரி இருக்க வேண்டிய பூமியை அழித்து வச்சுருக்கான். அப்போ இதுக்கு என்னப்பா தக்க தண்டனை? இதே அறிவு இல்லையா? ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறான்னு என்னன்னு தெரியல. இந்த ரிப்போர்ட்டு கைலாசத்துக்கு வர்ற ரிப்போர்ட்டு வெளியில் விடணும். கைலாசத்தில் பூமியில் மறைவாக கொடுக்கலாம். கைலாசத்தில் ஐயா கடவுள் பூமியில் உட்காந்துருக்கார். எங்கேயா எவனா கொடுத்துருக்கானா? கோர்ட்டிலே கொடுக்கணும். ஏன்னா நீதிமான் உட்காந்துருக்காரு. இப்போ இவங்களே அசால்ட்டாக இருக்காங்க. கோர்ட்ஸில் எவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்க, பயம் இல்லாமல் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி முற்றுப்புள்ளி போடுதான். 8 7 ஓலைச்சோட வெளியெடுக்கையில் நீதிமன்றம் கோர்ட்ஸில் கை வச்சாத்தான் தேடுவானா அப்படிங்கிற முற்றுப்புள்ளி அதில் வச்சுருக்காங்க அண்ணன். எனக்கே தெரியாது. இப்போ சொல்லுதான் கணக்கை போட்டு விடு பார்ப்போம், அப்படி லேசாக தட்டி விட்டுருதேன் அப்படின்னு சொல்லுதான். அப்போ நம்மளை கோமாளியாக நினைக்கான். அப்படியே சொல்லுதான். என்னென்ன கோமாளியாக நினச்சானா? நீதிமன்றம் கோர்ட்டில் என்னென்ன கோமாளி நினைக்கானா? வர வேண்டாமா? உட்காந்துருக்கல, நான் நேரடியாக உட்காந்துருக்கல, வர வேண்டியதுன்னு அந்த முற்றுப்புள்ளி 8 7 இருக்குது. வரமாட்டான். அத்தனையும் தப்புல இருக்குது. அவன் கேஸ் கட்டு பார்க்குற வரைக்கும் தப்புல இருக்குது. அதான் உள்ள படையை பூரா நெரிச்சு போகுதுப்பா. நிறையா வழக்கறிஞர் பூரா கிரிமினலில் நிறையா ஏறி நிற்கி அந்த ஏறினதை தட்டினால் தட்டி விட்டுருவாங்க. சொல்ல முடியாது. படைகள் போகுது. என்னப்பா கோயில் நம்ம இது கோயில் கிடையாதுப்பா. இது என்னன்னு தெரியுமா? இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு. கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு நீதிமான் உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்கான் உங்கள் அண்ணன். புரியுதா இல்லையாப்பா? விளக்கமாக நீ கேட்க இவ்வளோ நாள் இருந்திய கணக்கு புரிய தெரியல 2 பேத்துக்கும் விஷ்ணு பரமாக்கு. இது இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு, கோயில் கிடையாது. இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு. வீட்டில் உட்காந்து கணக்கு பார்க்கான். உள்ளே உட்காந்து ஓலைச்சோடு ஏட்டு படிக்கான் வீட்டில். புரியுதா? பார்வதி அம்மாளுக்கே தெரியல உங்கள் அண்ணன் எழுதின எழுத்து. அம்மா எனக்கே தெரியல. நானே மதுரை கோட்டைக்குள்ளே அரங்கில் நான் படித்தவா. மதுரை மீனாட்சி நான் படித்தவா. எனக்கே அந்த எழுத்து தெரியல. இப்போ அந்த எழுத்தை பார்த்து பிடிக்கான் எல்லா மானிட பேரை. அதான் ஆட்சியை ஆள்றதே உலகத்தை ஆள்றதே அவன் தான். கடவுள் தான் ஆளுதான். இந்த மானிட பேர் டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் அச்சடித்த பேப்பரை வச்சு விமானம் வாங்குதான், ட்ரெயினை வாங்குதான், எல்லாம் வாங்கி விளாண்டுட்டான். பேப்பரை அச்சடித்து விளாண்டான். அப்போ இவனை அச்சடித்த மாதிரி அரசியல்வாதியை தூக்கி போட்டு எரிக்க வேண்டாமாப்பா? அதுக்கு தான் சுடுகாட்டு எரிப்பு பஞ்சாயத்து போட்டு எரிச்சாச்சு. முடிஞ்சு போச்சு. கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆதார கார்டு ரேஷன் கார்டு வானரப்போட உட்காந்து செக் பண்ணுவான். கடவுள்கிட்ட தான் கேட்பான். ஐயா இந்த
ஊரில் இந்த இடத்துல இத்தனாயிரம் கோடி இத்தனை லட்சம் கோடி வச்சுருக்கான், இத்தனை ஆயிரம் ஏக்கர் எழுதி வச்சுருக்கான், என்னடா வியாபாரம் பார்த்தான்னு கேட்குற கேள்வியில் வரையில் 2ஆம் நம்பரா அப்படியே கல்லில் சூடு வச்சு துள்ள தூக்கி போடுறான்றான். கேட்பான் அந்தந்த டைமில் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் கணக்கு வரையில் டக்குன்னு கணக்கு அவன் தான் பேசுவான். இராணுவ வீரர் உங்கள் அண்ணன் தான்ப்பா கணக்கு விடுவான், அந்த நேரம் அவன் தான் பேசுவான். பேசியில் பிதிக்கி எடுத்து போடுவான். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இப்போ அரசியல்வாதி சாம்பலாக போய்கிட்டே இருப்பான். 8 ஓலைச்சோடு கணக்கு எடுத்துட்டான். இப்போ தமிழ்நாடா இல்லை டெல்லியா இல்லை ஊடாளப்பட்ட மாநிலமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஏட்டில் நமக்கும் சொல்ல தெரியல. ஆனால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். தமிழ்நாடு பார்க்கான், ஊடாளப்பட்ட மாநிலத்தை பார்க்கான், டெல்லியை பார்க்கான், உலக நாடு பார்க்கான் அரசியல்வாதியை. இந்த ஜெம்மத்தில் சாம்பலாக்கி கண்டார் வலிமையான விமானத்தில் சோழி முடிக்கிற கணக்கு இருக்குது. இப்போ ஒன்று தானே விழுந்திருக்கு. எப்போ ஏகப்பட்டது இருக்குங்கப்பா, விமானம் ஏகப்பட்டது இருக்குடா சூர்யா அப்படிங்க. என்னமோ எனக்கு தெரியாதுப்பா. ஏப்பா கணப்படாச்சுப்பா.